யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. டேய் முடிஞ்சுதாடா, முடிச்சிட்டுனா எனக்கு எப்படி பண்ணன்னு சொல்லுடா. வெயிட் பண்ணடி, எல்லாத்தையுமே காப்பி அடிச்சு பண்றது முடிவாயிடுச்சு. வெயிட் பண்ணு, சொல்லித்தரேன். ஓவரா சீன் போடாதடா, உனக்கு தான் எல்லாம் தெரியணும். டீம் ஹெட்டுங்க தான் உட்காந்துருக்காங்க, நான் போய் அவங்கள்ட்ட பேசாம டவுட் கேட்பேன். தைரியம் எந்த போய் கேளு போ. கம்மன் ரெடி, அப்புறம் சொல்லி தர மாட்டான். ஏய் அங்க நிக்கிறது எம்டி தானே? ஏண்டி எம்டி கேபினுக்கு போய் இது வரைக்கும் 2 வாட்டி தாண்டி நம்ம அவரை பார்த்துருக்கோம். ஒரு டைம் வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது, இன்னொரு டைம் இதோ இப்போ ப்ராஜெக்ட் சக்ஸஸாக பண்ணும்போது. அதை தவிர வேற அவர் ரூமுக்கு நம்ம போனதே கிடையாது. அப்படி இருக்கும்போது எம்டின்னு வளராத, ஏதாவது கிராஸ் பண்ணாரா என்ன? லூசு லூசு, கிராஸ் பண்ணல. அங்க பாரு, கேண்டீன்ல நின்று டீ குடிக்கிறாரு. அட ஆமா, கேண்டீன் இருக்கிறதுலாம் அவருக்கு தெரியுமா? பைத்தியம், அவர் ஆஃபீஸு, கேண்டீன் இருக்கிறது அவருக்கு தெரியாதா? ஆமா, எம்டி தான் நினைக்கிறாரு. இவர் கேண்டீன் பக்கம்லாம் வரமாட்டாரே. என்னடே, நாங்களே இவ்வளவு ஷாக்கா பார்த்து பேசிட்டு இருக்கமே, உனக்கு எது ஷாக் இல்லையா? ஷாக் ஆகிற விஷயம்தான். இருந்தாலும் இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. நிமிந்தனா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. பரவாயில்லையா கவிதா? நான் வேணா நிமிந்து பார்க்கவா எம்டி எதுக்கு வெளில வந்திருக்காருன்னு? வேணாம், நிம்மறவே வேணாம். எம்டி ஏன் வந்திருக்காரு, எதுக்கு வந்திருக்காரு, எங்க நிக்கிறாருன்னு முதற்கொண்டு நான் உனக்கு நியூஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ காதால கேட்டா மட்டும் போதும். குனிஞ்ச தலை நிம்மறவே தேவையில்ல. அதனால நீ ப்ரோக்ராமை மட்டும் பாரு, அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, ஓகேவா? அப்படி இருந்தா ஓகே தான். ஆனா அதிசயமா இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணி 6 மாசம் ஆக போகுது. இவரை நான் வெளியே பார்த்ததே கிடையாது. ஆனா அதிசயமா இருக்கே, அதுவும் இந்த மீரா மேம் தான் நின்று மொக்கப்படுது. இன்னைக்கு சஞ்சய் பிரதர் கூட வரலல்ல? ஆமாண்டி, இன்னைக்கு அவர் லீவு. ஆஃபீஸ் பக்கமே வர காணோம். ஒருவேளை அவர் இல்லைன்றதுனால இவர் கேஷுவலாக வெளியில் வந்திருப்பாரோ, ரூமில் போர் அடிக்குதுன்னு. ஏன்னா அவர் இருந்தால் கொஞ்சம் கம்பெனி கொடுப்பார் இவருக்கு. அதனால இவர் ஃப்ரீயாக இருக்கிற டைமை நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்திருப்பாரோ? ஆமாம், எம்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் ஆஃபீஸ்க்கு வராரு, ஒர்க் பண்ண வரல. நம்மள மாதிரி ஓபி அடிக்க வராருன்னா? டேய் லாஜிக்லாம் கரெக்ட் தான். ஆனால் இந்த 6 மாதம் நான் ஆஃபீஸ் வந்த வரைக்கும் சஞ்சய் ப்ரோ எதுக்காகவும் லீவ் போட்டது கிடையாது. அப்படியே இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பர்மிஷனில் போவார், அதோட சரி. இவ்வளோ நேரம்லாம் வராமல் இருந்தது கிடையாது. அதே மாதிரி எம்டியை விட்டு அவர் பிரிய மாட்டாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எம்டியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, சொல்ல போனால் லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு எல்லாமே அவர் தான். அவர் இல்லைன்றதுனால ஃபீல் பண்ணிட்டு வெளியில் வந்திருப்பாருன்னு தான் எங்களுக்கு தோணுது. ஏன்னா இந்த 6 மாசத்துல இவங்க 2 பேரும் ஒரே நாளில் வராமல் இருந்திருக்காங்களே தவிர, ஒரு நாள் இவர் வந்து ஒரு நாள் அவர் வராமல் இருந்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும் அவ சொல்ற மாதிரி. உங்கள் லாஜிக்கில் தீய தான் வைக்கணும். ஆனால் எதுக்கு வந்திருக்காருன்னா எனக்கும் தெரியலப்பா. எனக்கும் ஐடியா இல்லை. நானும் அவரை கேபினில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். மிஞ்சு போனால் காலையில் ஆஃபீஸ் உள்ளே வர்றப்போ ஒரு டைம் பார்ப்போம், வெளியே போகிறப்போ ஒரு டைம் பார்ப்போம். அவ்வளோதான் அவர் நடந்தது கூட அந்த ஆஃபீஸில். அதை தவிர அந்த ரூம்லேருந்து அவர் வெளியில் வந்து நானும் பார்த்தது கிடையாது உங்களை மாதிரியே. மிஞ்சு போனால் அவர் ரூமுக்கு சைடில் இருக்கிற பால்கனியில் நடந்திருக்காரு, அவ்வளோதான். அதுதான் நாங்களே கேட்குறோம். அப்படி இருந்த மனுஷன் திடீர்னு அதுவும் கேன்டீன் வரைக்கும் வந்து டீ குடிக்கிறாருன்னா அது அதிசயமாக தானே இருக்கு. அதனால தான் எங்களுக்கும் டவுட் ஆகி ஷாக்காக பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அவர் ரூமுக்கே எல்லாமே போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது கேஷுவலாக வந்திருக்காரு அப்படின்னா நம்மளை பார்க்க தானே வந்திருப்பாரு. ஆமா, ஃபர்ஸ்ட் நிறுத்து. நம்மளை பார்க்க அவர் ஏன் வர போறாரு? டேய் ப்ராஜெக்ட்லாம் சக்ஸஸா பண்ணிருக்கோம்லடா, அதுக்கு விஷ் பண்ணிட்டு அடுத்த ப்ராஜெக்ட்டும் சக்ஸஸா பண்ணுங்க நேர்ல பார்த்து விஷ் பண்ணலாம்னு வெளில வந்திருப்பாரு. அது சரி, உங்க லாஜிக் படி அவர் நம்மளே பார்க்க வந்திருந்தாலும் நம்மள பக்கத்துல வந்திருக்கணும். கேண்டீன்ல நின்று ஏன் அவசியமா டீ குடிச்சிட்டு இருக்காரு? அதான்டா எனக்கும் தெரியல. ஒருவேளை நம்ம எல்லாரையும் கேபின்ல தேடி இருப்பாரோ, நம்மள ஆளை காணன்னு சொல்லிட்டு அங்க நின்று போர் அடிக்குதுன்னு டீ குடிச்சிட்டு இருப்பாரோ. பைத்தியக்காரிங்களா? சே, ஒழுங்கா ஃபோக்கஸ் அங்கேயே பண்ணுங்க. எதுக்கு வந்திருக்காருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். தேவையில்லாம என்னையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு என்னையாச்சும் வேலை பார்க்க விடுங்க. அசிங்கமா திட்டுவான் போல. நம்ம அங்கேயே ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனா இந்த மீரா மேம் ஏண்டி வளைஞ்சு வளைஞ்சு பேசிட்டு இருக்கவர்கிட்ட? அதான் எனக்கும் தெரியல. மீரா மேம் யார்கிட்டயுமே பேசாது, எல்லாரையும் அண்ணன் தம்பின்னு சொல்லி தான் பேசும். ஆனால் எம்டி கிட்ட அது பேசுறத பார்த்தா நல்லா பேசுதுல்ல. ஏன் உங்க எம்டி இது வரைக்கும் வெளியிலலாம் வந்தது கிடையாதா? யார்கிட்டயும் பேசுனது கிடையாதா? இல்லை மேம், அவர் வெளியிலலாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. சும்மா கூட வந்து நின்னது கிடையாது. எல்லா நியூஸுமே சஞ்சய் ப்ரோவே போய் அவருக்கு சொல்லிடுவார், ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும். அதுவும் இல்லாமல் சஞ்சய் ப்ரோ ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுறதுனால அவர் அவ்வளோவா வெளியில் நாங்கள் பார்த்ததும் கிடையாது. பட் வெளியே வராததுக்கு ரீசன் கூட இருக்கலாம், ஆனால் என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவார், அன்றைக்கி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான். நம்ம அச்சீவ் பண்ணோன்னா கூப்பிட்டு பாராட்டவும் தயங்க மாட்டார். அந்த பழக்கமும் அவருக்கு இருக்குது. சார் நீங்கள் எதுக்கு சார் இப்போ வெளியில் வந்தீங்க? உங்களுக்கு காஃபி டீ ஏதாவது வேணும்னா கால் பண்ணியிருக்கலாம்ல சார். அட்லீஸ்ட் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்கன்னா கூட நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஏன் சார் வெளியில் வந்து கேன்டீனில் அதுவும் குடிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் மீரா, வெளியில வந்து நான் குடிக்க கூடாதா? அந்த உரிமை எனக்கு இல்லையா? சார் இது உங்கள் ஆஃபீஸு, நீங்கள் குடிக்கிறதுக்கு உரிமை இல்லை அப்படின்லாம் நான் சொல்லலை. பட் காஃபி டீ ஏதாவது வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கேபின்கே வந்திருக்குமே. இவ்வளோ தூரம் அதுவும் கேன்டீனில் வந்து குடிச்சிட்டு இருக்கீங்களேன்னு தான் கேட்குறேன், வேற எதுவும் இல்லை சார். சும்மா தான் மீரா, சஞ்சயம் இல்லை. ஒரு மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, அதான் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். ஆமாம் இன்னைக்கு சஞ்சய் சார் வரலல்ல,
ஓகே சார். நீங்கள் ஜஸ்ட் இந்த பக்கம் வந்தோடனே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இந்த பக்கம் வந்திருக்கீங்களே அப்படின்னு. அதனால தான் சார் உங்களை பார்க்க வந்தேன். நீங்க போங்க மீரா, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல சார், நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் நான் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணதுலேருந்தே பார்த்துருக்கேன். நீங்கள் இப்படிலாம் தனியாக வந்து நின்னது கிடையாது. நிற்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா உங்கள் கூட நிற்கிறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீரா, நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பிரகாஷ் சார் வந்து எனக்கு தனி ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ணியிருக்காரு. ஸோ நந்தினிக்கு தனி ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ணியிருக்காரு. அதனால் நான் என்னோடய ப்ராஜெக்டை கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் சார், வேறு டீம் கூட. ஓகே மீரா, பிரகாஷ் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தான். பட் நீங்கள் எப்பயுமே ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வருவீங்க, இன்னும் வரலையே, அதான் கேட்டேன். நியூ ப்ராஜெக்ட் எடுத்துட்டீங்களா? ஸோ ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு. ஓகே தான் சார், இஷ்யூஸ் எதுவும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் சார். சார், ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் உங்கள் கேபினுக்கு கிளம்புனேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த பக்கம் வர்றதை பார்த்தேன். அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணி இங்கே வந்துட்டேன் சார். ஓகே மீரா, ஆனால் ப்ராஜெக்ட் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். நான் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் காஃபி குடிக்க வந்தேன். ஸோ நான் கேபின் போனதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. ஷுவர் சார், கண்டிப்பாக உங்கள் கேபினுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டே கிளம்புங்க. வீரா மேம் ஓவரா மொக்க போடுற மாதிரி தெரியல, ரொம்ப பழிஞ்சு பேசுகிற மாதிரி இருக்கேன் எம்டி கிட்ட. ஒருவேளை எம்டியை சைட் அடிக்குதோ? ஹே, உண்மையாக தான் தெரியுமா? நம்ம சஞ்சய் ப்ரோ இருக்காருல்ல, அவர்கிட்ட நம்ம மீரா மேம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ரோஹித் சார் பார்க்க அழகாக தான் இருக்காரு, இவர் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காரு, சீக்கிரமாக எப்போ கல்யாணம் பண்ண போகிறாங்க, ஆனால் செம ஸ்மார்ட்டாக இருக்காருல்ல, எந்த பொண்ணு வந்தாலும் போனாலும் நிமிந்து கூட பார்க்க மாட்டாரு, அப்படிப்பட்ட மனுஷனாக இருக்காரு. ஆனால் இவரை சைட் அடிக்காத பொண்ணுங்களே இல்லை ஆஃபீஸில். அவர் ஒரு செகண்ட் இப்படி கிராஸ் ஆனால் கூட எல்லா பொண்ணுங்களும் அவரே தான் பார்க்குதுங்க. ஆனால் இவர் ஒரு பொண்ணை கூட நிமிந்து பார்த்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அப்படி சொன்னதை பார்த்தா அது சின்சியராக சைட் அடிக்கிற மாதிரி தானே தெரியுது. டேய், உண்மையாவடா? அப்போ உண்மையாவே சைட் அடிக்குதா? அதை சிரிச்சு சிரிச்சு பேசுது. ஆனால் அந்த மனுஷன் சிரிப்புக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்காரு. ஆமாம், நீ அவர் சிரிச்சு பார்த்துருக்கியா? நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நானும் ஒரு 2 டைம் 3 டைம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம்லாம் அவரை பார்த்ததில்ல. ஏய், எல்லாம் வாயை முடிக்கிட்டு வேலையை பார்க்குறீங்களா? மேம் உட்காந்துருக்காங்களா, ஓவரா வாய் அடிச்சிட்டு இருக்காதீங்கண்ணா. ஆமாம், உட்காந்துருக்காங்க. நாங்கள் என்ன பொய்யா பேசுகிறோம்? உண்மையை தானே பேசுகிறோம். ஒர்க்கும் பார்த்துக்கிட்டே தானே பேசுகிறோம். அதில் ஒன்றும் தப்பு இல்லையே மேம். எல்லாரும் அவங்க ஒர்க்கை பாருங்க, கதை பேசுறது போதும். அடுத்தவங்க விஷயத்தை பற்றி ஓவரா நம்ம ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. அதுவும் ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்காம முழுசா நம்ம அவங்கள பற்றி தப்பாக பேசக்கூடாது. அதனால எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. மேம், எம்டியை பற்றி தெரிஞ்சுக்காம தப்பாக பேசுகிறோன்றீங்களா, இல்லை மீரா மேமை பற்றி தெரிஞ்சுக்காம தப்பாக பேசுகிறோன்றீங்களா? அதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. கவிதா, நான்சி, உங்கள் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்க கொஞ்சம். கவிதா, நீங்களும் உங்கள் ஒர்க்கை பாருங்க, வேடிக்கை பார்த்தது போதும் எல்லாரும். ஓகே மேம். ரொம்ப கோவமாயிட்டாங்க, அதனால நம்ம வேலையை பார்ப்போம். ஓவரா வாய் பேசிட்டோமா? அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம வேலையை பார்ப்போம். மென்மையாய் மெல்ல நகரும் எந்த நாட்குறிப்பில் வன்மையாய் நீயும் வந்து சேரும் மாயம் என்னவோ செய்கிறாய் நீ, என்னாயுள் எல்லைகள் போலாகிறாய். காந்தமா என்னை ஈர்க்கும் உந்தன் அன்பு இன்று சாந்தமா என்னை கட்டி போடும் ஜாலம் என்ன கேட்கிறேன். இல்ல நம்மளதான் பாக்குறாரா? அவள் நம்மளை பார்க்குற மாதிரி நம்மளுக்கு மட்டும்தான் தோணுதா, இல்லை நம்மள தான் அவள் பார்க்குறாளா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்ண்ணே. காஃபி குடிக்கிறீங்களா? ஐயோ சார், அதெல்லாம் வேணாம் சார். மீரா மேம் உங்கள் கேபினில் உங்களுக்கு கால் வந்திருக்கு. விஸ்வநாதன் சார் லைனில் இருக்காரு. மீராவை கூப்பிட வந்தீங்களா? ஆமாம் சார். மீரா, நீங்கள் கிளம்புங்க, நோ இஷ்யூஸ், நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், நான் போய் அந்த கால் பேசிட்டு வரேன், இல்லைன்னா அவர் அடிச்சுட்டே இருப்பாரு. நோ இஷ்யூஸ் மீரா, யூ கேரி ஆன். தேங்க்யூ சார். சார், காஃபி வேணும்னா ஒரு கால் பண்ணியிருக்கலாம்ல சார், நான் உங்கள் கேபினுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அண்ணே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நானாக விருப்பப்பட்டு தான் வந்து கேன்டீனில் குடிக்கிறேன். ஏன் கேன்டீன் காஃபி எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதா? ஜஸ்ட் ரிலாக்ஸேஷனுக்காக வந்தேண்ணே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் போய் உங்கள் ஒர்க்கை பாருங்க. ஓகே சார். மனசா என்னன்னு தெரியலையே, காஃபி குடிக்க கேன்டீன் வரைக்கும் வந்திருக்காரு. எல்லாருக்கும் இருக்கிற அதே டவுட்டு தான் எனக்குமே. நான் கேன்டீனுக்கு வந்து காஃபி குடிக்கிறேன்னா என்னாலையும் பிலீவ் பண்ண முடியல தான். ஆனால் நான் கேன்டீனுக்கு காஃபி குடிக்கிறதுக்காக வரல. காஃபி குடிக்க வரும்போதாச்சும் உன்னை பார்த்துட மாட்டோமா அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் கேன்டீனுக்கு. நினச்ச மாதிரியே உன்னை பார்த்துட்டேன். அதுவும் உன்னை பார்த்துக்கிட்டே இப்படி நின்று காஃபி குடிப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு ஏன் இப்படிலாம் சிந்தனை வருதுன்னு எனக்கு புரியல. ஏன் என் விதி என்னை ஆட்டி படைக்குதுன்னு எனக்கு புரியல. ஆனால் உன்னை எனக்கு பார்க்கணுன்னு தோணுது, பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. நானே உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன். என்னை ஏதோ ஒரு உணர்வு உங்களை பார்க்கணுன்னு தோண்டுச்சு. ஆனால் என்ன சொல்லி உங்களை பார்க்க வர்றது அப்படின்னு எனக்கும் புரியல. ஏன்னா ப்ராஜெக்டை நான் மார்னிங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கேபினுக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் ரீசன் என்கிட்ட இல்லை. ஆனால் உங்களை பார்க்கணுன்னு ஏதோ ஒரு உணர்வு என்னை தூண்டுச்சு. அது என்ன உணர்வுன்னு தான் எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் இப்படி நான் யாரையும் நினச்சி ஃபீல் பண்ணதும் கிடையாது. பார்க்கணுன்னு என் அடி மனசு என்ன தூண்டினதும் கிடையாது. உங்களை விதியாக பார்க்க வச்சுதா இல்லை எதர்ச்சியாக நீங்கள் வந்தீங்களா எனக்கு தெரியல. இவங்களாம் சொல்கிற மாதிரி வெளியில் நீங்கள் வந்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க, இப்படிலாம் நின்னதே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறவர் இன்றைக்கே வெளியில் வந்தீங்க, அதுவும் கேன்டீன் வரைக்கும்?
விதிப்படி நடந்ததா இல்லை என்ன போல உங்களுக்கும் பார்க்கணும்னு தோணுச்சான்னு தெரியல. உங்களுக்கு பார்க்க தோணி இருக்குன்றத அடி மனசில் நான் நினைக்கிறதுக்கான காரணம் கூட இப்போ நான் உங்களை தான் பார்த்துட்ருக்கேன்னு உங்களுக்கும் தெரியுது. நீங்கள் என்ன தான் பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கும் புரியுது. அப்படி இருக்கும்போதும் நம்ம 2 பேரும் ஏன் இவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டே இருக்கோம்? என்னால் என் கண் பார்வையை வேறு பக்கம் திருப்ப முடியல. அதே மாதிரி தான் நீங்களும் காஃபி குடிக்கிறீங்களே தவிர என்னை பார்க்குற கண்ணை நீங்களும் எந்த பக்கமும் திருப்பல. அப்படி இருக்கும்போது நம்ம 2 பேரும் ஏன் இப்படி பார்த்துட்டே இருக்கோம்? உங்களை பார்த்துட்டே இருக்கனே, நீங்கள் என்னை பற்றி என்ன நினைப்பீங்கன்னு என் மனசுலையும் தோணலை. நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, நான் உங்களை தப்பாக நினைப்பணும்னு உங்களுக்கு தோணலை. நம்ம 2 பேருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க இப்படி பார்த்துட்டே இருக்கோம். நான் எப்படி உன்னை பார்க்கணும்னு நினச்சி வந்தனோ அதே மாதிரியே நீ என்னை எப்படி பார்க்கறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்த மாதிரி இருக்கும் பார்வை. நான் உன்னை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி நீயும் என்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்க. அப்போது எனக்கு தோன்ற மாதிரி உணர்வு உனக்கும் தோணியிருக்கா? நான் என்ன நினைப்பேன்னு உனக்கும் தோணலை, நீ என்ன நினைப்பேன்னு எனக்கும் தோணலை. ஏன் நம்ம 2 பேரும் இப்படி பார்த்துட்டே இருக்கோம்? என் வயசுக்கு நான் எதையும் ஆசைப்பட்டதும் கிடையாது, லவ் பண்ணணும்னு யோசிச்சது கிடையாது, எந்த பொண்ணுக்கிட்டையும் பேசி பழகுறது கிடையாது. ஏன்னா நான் வளர்ந்த சுச்சுவேஷன் அப்படி. நல்லா இருந்துட்டு இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு பிஸ்னஸில் அவ்வளோ பெரிய லாஸ். அது எல்லாத்தையும் மீறி படித்து மேலே வரணும்னு அடிச்சு பிடிச்சி படித்து மேலே வந்திருக்கேன். ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கேன். என் குடும்பத்துக்காக தான் நான் எல்லாத்தையுமே இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணு கூட என் லைஃப்பில் கிராஷ் பண்ணது கிடையாது. ஆனால் எனக்குன்னு ஒரு பொண்ணு கூட கடவுளாக ஒரு முடிச்சு போட்டார். அந்த பொண்ணை மனசில் நினச்சிக்கிட்டு இது வரைக்கும் என் மனசு சஞ்சலப்படாதபடி தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் முதல் தடவையாக உன்னை பார்க்கணும்னு தோணுது, உங்ககிட்ட பேசணும்னு தோணுது, நீ என் கூட இருக்கணும்னு தோணுது. இந்த உணர்வுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு எனக்கு புரியலையே. நான் ஏன் உங்களை பார்த்துட்டே இருக்கேன்? நீங்கள் யாரோ மாதிரி என்னால் ஏன் நினைக்க முடியல? நான் ஏன் உன்னை பார்த்துட்டே இருக்கேன், நீ யாரோ மாதிரி ஏன் எனக்கு நினைக்க தோணலை? கேட்கிறேன் கூரடி பெண்மையே, வாழ்க்கை போகும் தூரம் நீயும் நானும் போக வேணும். எந்த நெஞ்சு கூடி ஆசை தோன்றுது. நீ எந்த பாதை என்றும் நானும் உந்தன் மீது என்றும் காதல் காதுக்குள்ள வந்து ஓதுது. ஓ, வளராதடி, டீம் ஹெட்டுக்கு சிரிக்கவே தெரியாது, இதில் சைட் வேறு அடிக்கிறாங்களா? டேய், உன் மேலே சத்தியமா மேம் சைட்டு தான் அடிக்கிறாங்க. டீம் ஹெட் மட்டும் சைட் அடிக்கல, ரோஹித் சாருமே டீம் ஹெட்டை தான் சைட் அடிச்சிட்டு இருக்காரு. பாரு, நல்லா ஃபுல் ஃபோக்கஸ். 2 பேர் கண் பார்வையும் எதிரே மீட் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கு. வாய முடி, எங்கேயாவது சைட் அடிச்சுட்டு போட்டோம். சைட் அடிக்கட்டும், தப்பில்ல. ஏன்னா சுமார் மூஞ்சா இருக்கிற நம்ம மீராமாவே சைட் அடிக்கும்போது சூப்பர் ஃபிகராக இருக்கிற நம்ம டீம் ஹெட் ரோஹித் சாரை சைட் அடிக்கிறதுல தப்பில்ல. சூப்பர் ஃபிகராக இருக்கிற இவங்களை ரோஹித் சார் சைட் அடிக்கிறது தப்பில்ல. தேவையில்லாமல் அப்படிலாம் தப்பாக பேசாத யாரையும். கம்முன்னு வாயை முடிக்கிட்டு வேலையை பாரு. ஆமாம், வந்ததுலேருந்து நீ என்ன நல்லாவும் மாதிரியே இருக்க உன் ஆளை பார்க்காம? ஹே, நல்ல வேலை ஞாபகம் மட்டும் பத்தியா, பவித்ரா இருந்ததே மறந்துட்டேன். எல்லாம் ஒன்னால தான். வேலையை பாருன்னு ஒருத்தனை இப்படி ஆக்கி வச்சிருக்க. இரு, சைட் அடிச்சுட்டு வரேன். டேய், தெரியாம சொல்லிட்டேன்டா. நீ ப்ரோக்ராமே பாரு, அவளை பார்க்க வேணாம், அப்புறமா பார்த்துக்கலாம். சும்மா இருந்தவன சொரிஞ்சு விட்டமே. போச்சு, இவன் மட்டும் தனியாக பார்த்தாலே 1 மணி நேரம் பார்ப்பான். இப்போ இவளும் பார்க்குறாளே, எவ்வளோ நேரம் பார்க்க போறானோ. ஆமா, டேய் கார்த்தி, கேட்கணும்னு நினைச்சேன். மேலே ஒரு கோட்டு போட்டிருந்தேன், எங்கடா? பனியனோட உட்காந்துருக்கேன். ஏன் கோட் நல்லா இருந்துச்சா? நல்லா தான் இருந்துச்சு. சரி, அப்பனா போய் அப்புறமா போட்டு வரேன். அங்கே தான் எங்கேயோ கழட்டி போட்டேன். டேய், நீ தாண்டா இஷ்டத்துக்கு வாழற ஆஃபீஸில். நான் சரி கம்மன் ரெடி. இயாளை சைட் அடிச்சிட்டு இருக்கான்ல. சலாம் என்ன இருமா? இல்லை, வீடியோ மட்டும் கண்ணி. தேங்க்யூ. வாய் என்னடா? ஐ லவ் யூ சொல்ல. ஏ பவித்ரா, கீழே குனிஞ்சு வேலையை பாருடி. அவனை பார்க்காதடி. நீ அவனை பார்த்தினா அவன் வேலை செய்ய மாட்டான். நான் தான் அவனை ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா, ஏன் அவன் என்ன ஃபோக்கஸ் பண்ணாமல் வேலையை பார்க்க சொல்லு? என்னையை மட்டும் குத்த சொல்ல வந்துட்டேன். பெரிய இவனை சைட் அடிக்கிறாங்க. எங்கள் பஞ்சாயத்துக்கு ஒரு முடிவே வராது. இருங்க, 2 பேரும் டீம் ஹெட்டுக்கிட்ட கோத்து விட்டேன். நீ சொல்கிற மாதிரி அவங்களே பிஸியாக சைட் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால எங்கள் சைட்டை கண்டுக்க மாட்டாங்க. நாங்கள் சைட் அடிச்சுக்கிறோம் அந்த கேப்பில். ஆஃபீஸா இதெல்லாம்? இல்லை ஆஃபீஸான்னு கேட்குறேன். ஆஃபீஸ் தாண்டி. இதில் உனக்கு என்ன டவுட் இருக்கு? ஆஃபீஸில் லவ் பண்ணக்கூடாதுன்னு எந்த அது சட்டம் இருக்கா? நான் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் படிச்சுட்டு தான் உள்ளே வந்திருக்கேன்னு. அப்படிலாம் எந்த ரூல்ஸும் இங்கே கிடையாது. ஷோப்பா, முடியலடா சாமி. எதையோ பண்ணி தொலைங்கலாம். ஏண்டி நம்மளுக்கு ஏண்டி பேரே கொடுக்க மாட்டாங்க இந்த அட்மினே? இதுங்களை வச்சே சமாளிக்க முடியல. இதில் நம்மளுக்கு வேற பேரா? எங்கேயாவது முடிவுக்கு வரட்டும் இதுங்க பேரலாம். அப்புறமா நம்மளுக்கா இது போன 2 கூப்பிட்டு வருவாங்க, பார்த்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு பேர் உண்டுன்றியா? யாருக்கு தெரியும்? மாலை நேர சூரியன் மேற்கில் இருந்து பார்க்கிறான். வேலையோர பூக்களின் வசந்த கீதம் கேட்கிறான். அந்தி வெயில் வேளைதான் ஆசை பூக்கும் நேரம். புல்லின் மீது வாடைதான் பனியை மெல்ல தூவும். போதும் போதும் தீர்ந்தது வேதனை. வண்ணமானுந்தான் சேர்ந்தது நாதனை. விரலை கண்டதும் மீட்டச் சொன்னது வீணை. எங்க போன? நான் எங்கேயோ போனேன், அதெல்லாம் விடு. ஆமா, உன் நம்பருக்கு கால் பண்ணேன், ஏன் எடுக்கல? எதுக்கு கால் பண்ண?
உன்னை பார்க்க வரலாம் தான். வீட்டில் இருக்கே இல்லை ஆஃபீஸில் இருக்கேன்னு தெரியல. டைம் ஆயிடுச்சுன்றதுனால கூப்பிட்டேன். இந்த டைம் நான் வீட்டில் தானே இருப்பேன். ஆனா நீங்க தான் வீட்டில் இல்லையே. வீட்டுக்கு கால் பண்ணேன், இன்னும் வீட்டுக்கு வரலன்னாங்க. சரி நான் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணேன், காத்தண்ணன் எடுத்தாரு. அப்புறம் தான் சொன்னாரு நீ இன்னும் கிளம்பவே இல்லைன்ட்டு. உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னா தான் தலைவர் ஃபோன் எடுக்கலையே. எனக்காவது ரிங் வந்தது, நான் எடுக்கல, ஓகேவா? ஆனா உனக்கு காலையிலேருந்து ஃபோனுக்கு ரிங்கே போல. அது என்ன கதைன்னு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லு. அதுக்கப்புறம் நான் ஏன் உன் ஃபோனை எடுக்கலன்ற கதைக்கு பதில் சொல்றேன். ஏன்டா நான்லாம் எங்கேயுமே போக கூடாதா? அதுவும் பர்சனலா எங்கேயுமே போக கூடாதா? இது பர்சனல் சொல்ல முடியாது. ஓஹோ, அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டீங்க. அப்படி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். அதே மாதிரி ஆபீஸ்ல இருக்கணுமா இப்ப வீட்ல இருக்கணுமான்னு முடிவு பண்ண வேண்டியது என்னோட பர்சனல் டிசிஷன். ஸோ அதனால நான் முடிவு பண்ணிக்கிறேன், நீ கிளம்பு. ரோஹித் பர்சனல் ஒர்க்டா, உண்மையிலே சொல்ல வேண்டிய விஷயம் அந்த சொல்லியிருக்க மாட்டேனா, அதனால தான் போனேன். என்கிட்ட சொல்லாத அளவுக்கு உன் லைஃப்ல பர்சனல் இருக்கு, நீ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க. அதை நான் நம்பணும், அப்படித்தானே? ரோஹித் உண்மையிலேடா பர்சனல் விஷயமா தான் வெளியில போயிருந்தேன். இப்ப சொல்ற சுச்சுவேஷன்ல நான் இல்லடா, அதனால மன்னிச்சிருந்தேன். இன்னொரு நாள் கண்டிப்பா சொல்றேன். உன் பர்சனல் விஷயமா வெளியில போயிருந்தியா இல்ல ஏன் பர்சனல் விஷயமா உன்னை வெளியில பிரகாஷ் அனுப்பியிருந்தானா? ஒழுங்கா உண்மையை சொல்லு. தெரியுதுல, அவன் தான் அனுப்பியிருப்பானு. ஆனா என்ன விஷயம்லாம் அவன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கான். அதனால நீ அவன்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ. என்னால இப்ப சொல்ல முடியாது. அண்ணனுக்கு தம்பிக்கு மழை நடுவுல மாட்டிக்கிட்டு நான் சாவரேன்ப்பா. சரி நீ அதெல்லாம் விடு, அவன் கதை உன் கதையெல்லாம் விடு. நீ ஏன் இப்ப கீழே படுத்திருக்க? அதுவும் கீழே படுக்கணும்னு தோணுச்சு, படுத்திருக்கேன். ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் பண்ணேன். நீ வேற இல்லையா, அதனாலதான். இல்லனா என்ன தலைவரே, நீங்க பாதி நேரம் தனியா தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓ அப்படி சொல்லக்கூடாது. உங்க பொண்டாட்டி கூட தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. தலைமாட்டில கூட வச்சு படுத்திருக்கீங்க. இது எப்படி உங்க மடியில படுத்திருக்கீங்களா? உண்மையிலேயே நான் என் பொண்டாட்டி மடியில படுத்திருக்கிற ஃபீலான்னு நினைச்சுதான் படுத்திருக்கேன். இந்த துளசி செடியோட வாசம் வர வர எனக்கு அப்படிதான் தோணுது. சரி உங்க லாஜிக் படியே வச்சுப்போம். ஆமா இப்ப ஏன் உங்க பொண்டாட்டி மடியில, அதுவும் வீட்டுக்கு போய் தூங்காம இங்க ஆபீஸ்ல படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க? என்னன்னு தெரியலடா, இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து கிளம்பவே மனசு வர மாட்டேது. ஏன் அப்படி? தெரியல, அதான் எனக்கும் புரியல. தெரியல புரியல ரைமிங்கா தான் இருக்கு. ஆனா ஏதோ லவ் டைலாக் மாதிரில தெரியுது. மச்சான் ஏதாவது காதலிக்கிறியா? பைத்தியக்காரத்தனமா பேசாதானே? ஆமா ஆமா, நாங்க தான் பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்களா நல்லா தெளிவா தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா இன்னைக்கு கேன்டீன்ல போய் காஃபி குடிச்சாமே, என்ன கதை? ஆமா மச்சான், உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் தெரியுமா. கேன்டீனுக்கு போய் காஃபி குடிச்சேன். ஏன் தெரியுமா? எப்படியும் ஒரு பதில் நீங்களே வச்சிருப்பீங்க. அது என்ன பதிலோ அதை சொல்லுங்க, ஏன் நானே தெரிஞ்சுக்கிறேன். சொல்றேன் என்ன. ஏன் தெரியலடா, நானே தான் காஃபி குடிக்க போனேன். ஆனா காஃபி குடிக்கணும்னு போல, டீம் ஹெட் நந்தினியை பார்க்கணும்னு போனேன். அவங்கள பிளேஸ்ல பார்த்தேன், காணோம். அப்புறம் தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம கேஷுவலா எப்பயுமே டீமா உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அங்க உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க பார்க்க போக முடியாதுல்ல, பசங்க எல்லாரும் இருக்காங்க. அதனால எப்படி பார்க்கறதுன்னு யோசிச்சேன். கேன்டீன் பக்கமா போனேன். கேன்டீன்ல இருந்து பார்த்தா ஸ்ட்ரைட் ஃபோக்கஸ் அவங்க தெரிஞ்சாங்க. அங்க நின்று கொஞ்ச நேரம் சைட் அடிச்சேன்னு தான் நினைக்கிறேன். சைட் அடிச்சுட்டு அப்புறம் வரலான்னு பார்த்தேன். ஆனா அவங்களும் திருப்பி என்ன சைட் அடிச்சாங்க. நான் சைட் அடிச்சது ஓகே, எனக்கு பார்க்கணும்னு தோணுது. ஆனா அவங்களுக்குமே என்ன பார்க்கணும்னு தோணுன மாதிரியே சைட் அடிச்சாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா சைட் அடிச்சுட்டு இருந்தோம். காஃபியா ஆறிடுச்சு. சரி கீழே வச்சா நல்லா இருக்காதுன்னு ஆறி போன காஃபியும் குடிச்சிட்டு நான் கேபினுக்கு வந்துட்டேன். அவங்களும் எழுந்து அவங்க பிளேஸ்க்கு போயிட்டாங்க. ஆனா ரெண்டு பேருமே சைட் அடிச்சோம்டா. லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா ஏன் மச்சான் அப்படி ஒரு ஃபீல் வந்தது? அதை தான் நான் என் பொண்டாட்டிக்கிட்ட கண்ணை மூடி ரொம்ப நேரமா தியானத்து மூலயமா கன்வே பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஏன் உங்களை சைட் அடிச்சேன்? நீ மட்டும் தானே என் மனசுல இருக்க. அப்படி இருக்கும்போது நான் போய் ஏன் அவங்கள சைட் அடிக்கணும்? அதுவும் தேடி தேடி போய் ஏன் சைட் அடிக்கணும்? ஏன் உன்னை பார்த்தா எனக்கு ஒரு ஃபீல் வர்ற மாதிரி அவங்கள பார்த்தாலும் எனக்கு ஒரு ஃபீல் வருது. நான் சைட் அடிச்சதெல்லாம் இருக்கட்டும், அவங்களும் ஏன் திரும்பி என்ன சைட் அடிச்சாங்க அப்படின்னு நிறைய கேள்வி தியானம் மூலயமா என் பொண்டாட்டிக்கிட்ட கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவளுக்கு புரிஞ்சுதான் தெரியல, பதில் எதுவுமே சொல்ல மாட்டா. அவளுக்கு புரிஞ்சதுன்னா அந்த தழையெல்லாம் அசைச்சு பதில் சொல்லுவான். என்ன பைத்தியம் நினைச்சியா, இல்ல நீ பைத்தியமா முடிவாயிட்டியா? ஆண்டா அப்படி பேசுற? உண்மையிலே எனக்கு இருக்கிற டவுட் எல்லாம் நான் கிளாரிஃபை பண்றதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் நீ தானே மச்சான். ஒரே ஒரு ஃப்ரெண்டா நான் மட்டும் ஏன் இருக்கேன்னு கடவுளை இப்பெல்லாம் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்படி புரியாத மாதிரியே பேசுறிய, அதுதான். ஏன்டா அப்படி பேசுறேன்? மச்சான் நேற்று குடிச்சிட்டு போலமடா, இன்னைக்கு குடிக்காம நல்லா தெளிவா புலம்புற. எனக்கு புரியல, நீ ஏன் அவங்கள சைட் அடிக்கிற? அவங்க ஏன் திருப்பி ஒன்னா சைட் அடிச்சாங்க? தெரியலையே, அதான் எனக்கும் தெரியலையே. டைரக்டா போய் அவங்கள கேட்கலாம்னா எனக்கு தைரியம் இல்ல. நீ வேணா கேட்டு சொல்றியா? அவங்க நம்ம கம்பெனில ஒர்க் பண்ற ஸ்டாஃப்டா. ஓனருக்கு இந்த மாதிரி தோணுது, உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி தோணுதுன்னு நான் போய் கேவலமா கேட்கவா? கேவலமா தான் இருக்குல்ல. ஆனா ஏன் அவங்க என்ன பார்த்தாங்க? நான் உண்மையை நோட் பண்ண மச்சான். அவங்க என்ன சைட் தான் அடிச்சாங்க, நானும் அவங்கள சைட் தான் அடிச்சேன். இதுக்கு என்ன ரீசனு? உன்னையும் உன் தம்பியை நான் அடிச்சேன்னு வச்சுக்க, இப்ப சரியா போயிடும் எல்லாமே. உங்க ரெண்டு பேருக்கு எல்லாம் தெளிஞ்சிரும், எல்லாம் புரிஞ்சிரும். சரி ஜோக்லாம் விடு, உண்மையா அவங்க ஒன்னதான் பார்த்தாங்களா?
சீரியஸா என்ன தாண்டா பார்த்தாங்க, நானும் அவங்கள தான் பார்த்தேன். நான் இப்படி பார்க்கறேனே அவங்க என்ன நினைப்பாங்கன்னு நானும் நினைக்கல. நான் அவங்க இப்படி பார்க்கறாங்களே நான் என்ன நினைப்பேன்னு அவங்களும் நினைக்கல. நான் எப்படி வச்ச கண்ணு வாங்காம பார்த்தனோ அதே மாதிரி தான் அவங்களும் பார்த்தாங்க. எனக்கு என்னவோ எனக்கு அவங்கள பார்க்கணும்னு தோணுன மாதிரி அவங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணி இருக்கு. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. உங்களை பார்க்கும்போது ஏன் உனக்கு அப்படி ஃபீல் ஆகுது? தெரியலடா சஞ்சய். ஆனா என் மனசுக்குள்ள 1000 கேள்வி இருக்கு. அதெல்லாம் எப்படி கேட்கறதுன்னு தெரியல. அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு புரியலடா. என் லைஃப்ல இதெல்லாம் ஏன்டா நடந்துச்சு? நான் ஏன்டா இப்படி தவிச்சிட்டு இருக்கேன்? ரோஹித், வீட்டுக்கு போகலாமா இப்போ வேணாமா? இல்லை இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? வீட்டுக்கு போக மனசே இல்லைடா. என்னன்னு தெரியல. இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பவே தோணலை. நம்ம இன்னைக்கு இங்கே இருக்கலாமா? சரி, அப்போ இரு. நான் போயிட்டு கொஞ்சம் வெளியில் ஒர்க் இருக்கு முடிச்சுட்டு உனக்கு டின்னர் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிடா. வீட்டில் யாராவது உனக்கு கால் பண்ணி கேட்டாங்களா? இது வரைக்கும் கேட்கல. ஒரு வேளை லேட் நைட் ஒர்க் இருக்கும்ல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே இருந்தாலும் தான் அடிக்கடி இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோமே. சொல்லிடுவோம். இன்னைக்கு இன்னும் சொல்லலை. நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். பிரச்சனை கிடையாது. சரிடா, நீ கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிவிடு. எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்குது, ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது. என்னன்னு சொல்ல தெரியல. நான் கொஞ்சம் கண்ணை மூடி அப்படியே படுத்துருக்கேன்டா. நீ போயிட்டு வா. ம், சரி. எதுவும் ஃபீல் பண்ணாத. கண்ணை மூடி யோசிச்சு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் உனக்கே புரிய வரும், தெரிய வரும். நல்லா யோசிடா ரோஹித். அப்புறம் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. வேணாம் சஞ்சய், கிளம்பு. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்ததே தெரியுமா? டேய், அதனாலலாம் ஒன்றும் கிடையாது. நார்மலாக உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஜாதகம் பார்க்கணும்னு கூப்பிட்டாங்க. சரி, உனக்கு வயசாகுதே, கல்யாணம் பண்ணலான்னு நினச்சாங்க. ஆனால் உனக்கு கல்யாணம் பண்ணுறதுல அப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு யார் எதிர்பார்த்தா? விடு சஞ்சய், அதை ரிமைண்ட் பண்ண கூட நான் நினைக்கல. நீ போ, ஏதோ ஒர்க் இருக்கு, நல்லா முடிச்சிட்டு வா. பிரகாஷ் கால் பண்ணானா? கால் பண்ணான். உன் பர்த்டே செலிப்ரேஷனை பற்றி பேசுறதுக்கு. இன்னும் ஒரு நாள் தானடா இருக்கு. டே ஆஃப்டர் டுமாரோ உன் பர்த்டே இல்லை. தயவு செஞ்சு பேசாதன்னு சொன்ன சஞ்சய். கிளம்பு. அவன் கால் பண்ணானா இதை பற்றி பேச வேணான்னு சொல்லிடு தயவு செஞ்சு. புரியாம பேசாதடா. போன வருஷம் கல்யாண நாளுக்கு அவன் அமைதியா தான் இருந்தான். ஆனா இந்த வருஷம் கல்யாண நாளுக்கு அவன் அமைதியா இல்ல. உன்கிட்ட பேசினா, உனக்கு விஷ் பண்ணான். அதே மாதிரி போன வருஷம் நீ பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டேன்னு உன் கண் பார்வையில படாத அளவுக்கு உன் பர்த்டேவை சீரும் சிறப்புமா அவனே எல்லாருக்கும் நல்லது கெட்டதெல்லாம் பண்ணி உனக்கு அந்த பிளஸிங்ஸ் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டான். அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் நீ உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி ஆகணும், நான் செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு அவனுக்கு தோணுது, அவன் சொல்றான் அப்படின்னா அதுல ஏதாவது ரீசன் இருக்கும்ல. எந்த ரீசனும் இருக்க வேணாண்டா. தயவு செஞ்சு இந்த டாபிக் எடுக்காத. இதெல்லாம் எடுத்தாலே பழைய ஞாபகம் அப்படி மண்டைக்குள்ள வந்துட்டு போகுதுடா. சஞ்சய், என்னால் சீரியஸாக இதை யோசிச்சு பார்க்க முடியலடா. அவனை போன வருஷம் கொண்டாடின மாதிரி இந்த வருஷமும் என் கண் பார்வையில் தெரியாமலே செலிப்ரேட் பண்ணி முடிக்க சொல்லு. தயவு செஞ்சு நாளை விடுங்க. சரி, அதுக்கப்புறம் அவன் இருப்போம். நான் அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். அவன் என்ன டிசிஷன் எடுக்கிறான்னு எனக்கு தெரியல. நீ ரிலாக்ஸாக இரு. நான் போயிட்டு ஒரு 1/2 hourல வந்துடுறேன். ஹீரோ கண்ணபதி அங்கே யோசிச்சுட்டு இருந்தாருங்களா? ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இதுக்கப்புறமும் ஃப்ளாஷ்பேக்கை காமிக்காமல் நான் ஹீரோக்கு ஹீரோயினுக்கு சாங் போட்டேன்னா கண்டிப்பாக என்ன அசிங்கமாக திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால ஃப்ளாஷ்பேக்கை ஒரு 3 எபிசோடில் நான் ரிவீல் பண்ணிடுறேன். ஓகேவா? அதனால எபிசோட் 1 இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹீரோ மைண்டுக்குள்ளே இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக் ஓடிட்டு இருக்கு. அப்படி தான் நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். ஓகேவா? என்ன ஃப்ளாஷ்பேக் காட்ட போகிறேன் அப்படின்னா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எப்படி மேரேஜ் நடந்துச்சு, எந்த சுச்சுவேஷனில் 2 பேருக்கும் மேரேஜ் நடந்துச்சு, எதனால 2 பேரும் மேரேஜ் ஒத்துக்கிட்டாங்க, ஸோ 2 பேரும் எப்படி மேரேஜ் நடக்கும்போது பார்த்துக்காம இருந்தாங்க, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏங்க, இந்த கல்யாணம் முழுக்க என்னோட கற்பனை தான். எப்படி லாஜிக் படி இடிக்குது அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. இப்போவே சொல்லிட்டேன், இது அட்மினோட கற்பனையில் உதித்த காவியம். ஸோ அதனால் என் இஷ்டப்படி மேரேஜ்னு ஒரு எபிசோட் காட்ட போகிறேன். அதை நீங்களாம் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். டியூ மேரேஜ்லாம் பண்ணால் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றது தான் நம்ம ரோஹித் நந்தினி லைஃப்பில் நடக்க போகுது. ஸோ நம்ம எபிசோட்குள்ளே போகலாமா? ஸோ ஃப்ளாஷ்பேக் எபிசோட் நம்பர் 1. என்ன ஜோசியரே, ஜோசிய நோட்டை வாங்கி பார்த்தீங்க, மூடி வச்சுட்டு யோசனையில இருக்கீங்க. எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஆனா சொல்லிதான் ஆகணும். ஏன் ஜோசியரே, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? ஒரு நல்ல விஷயம், அது பண்ணலாமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்க வரோம். நீங்க என்னன்னா இப்படிலாம் பொடி வச்சு பேசுறீங்களே? ஏன் ஜோசியரே, ரோஹித்துக்கு கல்யாண வயசு வந்துருச்சுல்ல, இந்த வயசுல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு எதனாவது இருக்கா? தம்பிக்கு இப்ப 28 வயசு முடிஞ்சு 29வது வயசு ஆரம்பிக்குது. 29 வயசுல கல்யாணம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா 27 பண்ண சொன்னேன், அப்பா அவர் ஒத்துக்கலான்ட்டீங்க, பிசினஸ் பார்த்துட்டு இருக்காருன்னு. இப்ப சரியான வயசு தான், 29 பண்ணிடலாம், ஒன்றும் தப்பு இல்ல. அப்புறம் என்ன ஜோசியரே ஒரு மாதிரி பொடி வச்சு பேசுறீங்க? பொடி வச்சு பேசுறேன்னா ஒரு காரணம் இல்லாம பேச மாட்டேன்ல. காரணம் இல்லாம பேச மாட்டேங்கிறா, அதான் மென்னு முழுங்குற மாதிரி இருக்கு. என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா என்னன்னு அடுத்தடுத்து பார்க்கலாம். மென்னு முழுங்குற மாதிரியான காரணம் தான். தம்பி ஜாதகத்துல ஒரு தோஷம் இருக்கு. தோஷமா? என்ன ஜோசியரே சொல்றீங்க? தம்பிக்கு இப்போ ஒரு கண்டம் வந்திருக்குமேமா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, அதுக்கேற்ற மாதிரி தம்பிக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்து அதுல இருந்து அவர் தப்பிச்சிருப்பாரே.
ஆமாம் ஜோசியரே, இப்போ அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அதில் உயிர் தப்பிச்சோம் பொழைச்சோம் தான் வந்தான். தலையில் அடி நல்லா. அதை தான் நானும் சொல்றேன். தம்பிக்கு ஒரு கண்டம் வந்திருக்கணும், அதுல இருந்து தப்பிச்சு தான் இப்ப உட்காந்துருக்காரு. அதாவது அது அவர் உயிரே போற அளவுக்கு வந்த கண்டம், அதுல இருந்து அவர் தப்பிச்சதே பெரிய விஷயம். ஜோசியரே, நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்டு தான். அந்த ஆக்சிடென்ட் பெரிய ஆக்சிடென்ட் தான். அதில் அவன் தப்பிச்சது பெரிய விஷயந்தான். அதுவும் கம்மியான அடியோட தப்பிச்சது அதை விட பெரிய விஷயந்தான். அது எங்களுக்கெல்லாமே நம்ம பிரமிப்பாக தான் இருக்குது. எல்லாருக்குமே பிரமிப்பாக தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா கரெக்டு தான் அவனுக்கு வந்த கண்டம். ஆனால் இப்போ கல்யாண விஷயத்தில் என்ன சொல்ல வரீங்க? ஒரு சில விஷயம் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டதான் நடக்கும். அதாவது அதிசயம் போல. அந்த மாதிரி ஒரு அதிசயம் தான் உங்க புள்ள வாழ்க்கையிலே நடந்திருக்கு. அவரு உயிர் தப்பிச்சிருக்காரு. ஆமாம் ஜோசியரே, கண்டத்துலேருந்து தான் தப்பிச்சான். அதான் அது விஷயமாவும் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும். அவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தது. சரி, பிரச்சனை வந்து முடிச்சுது, அடுத்தது அவனுக்கு ஒரு நல்லது பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் கல்யாணமும் கையோட பண்ணிடலாமான்னு உங்களை கேட்டுருவோன்னு கூப்பிட்டுருக்கோம். நீங்கள் என்னடாண்ணா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே, தோஷம் கிஷன்னு? ஆமா, கட்டத்துல என்ன இருக்கோ அதை தான் நானும் சொல்ல முடியும். சொல்லுங்க ஜோசியரே, தோஷனா என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் சொல்லுங்க. பரிகாரம் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுல? பரிகாரம் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா பரிகாரத்தை நீங்க பண்ணுவீங்களான்னு தெரியலையே. பண்ணுவோமான்னு தெரியலையா? ஏன் ஜோசியரே, அப்படிப்பட்ட பரிகாரமா? ஆமாமா, அப்படிப்பட்ட பரிகாரம் தான். அதான் எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். சொல்லுங்க ஜோசியரே, என்ன பரிகாரம்னு. அப்பதானே எங்களால் பண்ண முடியுமா முடியாதான்னு நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் முடிவு பண்ண முடியும். நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணாம தம்பிக்கு கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா அந்த கல்யாண வாழ்க்கை சந்தோஷமாவும் இருக்காது, நிலைக்கவும் நிலைக்காது. என்ன ஜோசியரே இப்படிலாம் சொல்கிறீங்க? அப்படி என்ன பரிகாரம் அது? சரி, நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறீங்க, அதனால பரிகாரம் என்னன்னு சொல்றேன். ஆனா அதை செய்யறதா செய்ய வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கீழே ஜோசியர் வந்திருக்காரா? ஆமாண்டா. அப்புறம் உனக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு ஜாதகத்தை பார்ப்பாங்கல்ல, பார்த்துட்டு அப்படியே அடுத்தது உனக்கு பொண்ணு பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம், கல்யாண பேச்சு எடுக்கலாம்னு யோசிக்கிறாங்க. இப்போ ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னடா சம்பந்தம்? கல்யாணம் பண்ணா எல்லாம் வாழ்க்கையில நல்லா ஆயிடுமா? அப்படி இல்லடா, நீ ஏன் அப்படி எடுத்துக்கிற? உனக்கும் தான் வயசு ஆயிடுச்சுல்ல, அதனால அப்படியே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உனக்கு கூட தான் வயசாயிடுச்சு, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கலனோ? உங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க. எங்க வீட்டுல கல்யாண பேச்சு என்ன எடுக்கல, எடுக்கும்போது கல்யாணம் பண்ணி போனாங்களும். சரி, பிரகாஷ்க்கு எதுவும் தெரியாதுல்ல? ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த பத்தி நான் எதுவும் வாயை திறக்கல. அவனா ஏதோ கேட்க வந்தான், அப்பயும் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனா நம்மளா சொல்றது நல்லது. அவனா தெரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோயேன், ருத்ர தாண்டம் ஆடுவான், பாத்துக்கோ. அவன் நம்ப கூட இருந்தா நம்ம சொல்ல தாண்டா போறோம். அவனுக்கு சொல்லாம என்ன பண்ண போறோம்? இதை முடி மறைச்சி அவன் ஃபாரின்ல இருக்கான். எப்படி இன்னும் 2-3 டேஸ்ல வரதானே போறான். வரட்டும், நேர்ல பார்த்து எல்லாத்தையும் பேசிக்கலாம். எனக்கு தெரியாது, அன்னைக்கு நீ தான் பேசிக்கணும். என்ன ஏன் சொல்லலாம்லாம் கேட்டானா நான் பதில் சொல்ல மாட்டேன், பாத்துக்கோ. என்னாச்சு? ஏன் 2 பேரும் இப்போ ஒரு மாதிரி வந்து நிக்கிறீங்க? அந்த ஜோசியக்காரன் ஏதாவது குழப்பி விட்டானா? ரோஹித்து குழப்பி விடலை. ஆனால் உனக்கு கல்யாணம் பண்ணுறதுல சிக்கல் வருன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஒரு பரிகாரமும் பண்ண சொல்கிறாருப்பா. நான் கல்யாணமே பண்ண வேணாங்கிறேன். இப்ப எனக்கு விருப்பமே இல்லைங்கிறேன். அப்படி இருக்கிற எனக்கு கல்யாணம் பண்றதை பத்தி ஏன் யோசிக்கிறீங்க? அந்த கல்யாணத்துல சிக்கல் வர்றதை பத்தி ஏன் யோசிக்கிறீங்க? டேய், அதுக்குன்னு இப்படியே இருப்பியாடா? ஏற்கனவே உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுக்கே எங்களுக்கு இங்கே முழு உசுரும் போயிடுச்சு. உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு இப்போ ஆசைப்படுறோம், அது தப்பா? தப்பு கிடையாது. ஆனா அந்த ஜோசியக்காரன் ஏதோ உங்களை குழப்பி விட்டுருக்கானே. சரி, உங்க கான்செப்ட் படி நான் கல்யாணம் பண்ணவே ஒத்துக்கிறேன். பொண்ணு பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த தோஷம் கிஷன் என்கிட்ட கொண்டு வராதீங்க, நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஆமா அம்மா, என்ன தோஷம் சொன்னாரு? என்ன பண்ணணுமா? அதாண்டா சஞ்சய் பிரச்சனையே. அவர் கொஞ்சம் வித்தியாசமான பரிகாரம் சொன்னாரு. பரிகாரம் என்னன்னா, தம்பி அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, அதாவது நீங்க வீட்டுல பார்த்து வைப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்த்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் பண்ணணும். ஐயரே, அது எப்படி ஒரு கல்யாணம் பண்ணிட்டு நாங்க பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும்? என்ன கதை சொல்றீங்க? ஏன்னா கதை சொல்லல, ஒரு சில பரிகாரம் ஒரு சில தோஷம்லாம் அப்படிதான் வரும். இப்போ நம்ம தோஷம் இருந்தா வாழை மரத்துக்கு தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் பொண்ணுக்கு தாலி கட்டணும். அந்த மாதிரி ஒரு சில சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு, தெரியுமா? கணக்கு படி பார்த்தா பண்ற கல்யாணம் 2வது தாலின்ற கணக்கு எடுத்துப்போம். வாழை மரத்துக்கு கட்டினதை முத தாலியாவும், அடுத்த தாலி வந்து பொண்ணுக்கு கட்டுற தாலியாவும் எடுத்துப்போம். முத தாலியா இருக்கிறது நம்ம அப்படியே கணக்குல எடுத்துக்க மாட்டோம். 2வது தாலி கட்டுறது நம்ம கணக்குல எடுத்துட்டு வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நீங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டணுங்கிறீங்க. அம்மா, உங்க பேரனுக்கு இருக்கிற தோஷம் ரொம்ப அதிகப்படியான தோஷம். அவருக்கு முத கல்யாணம் நிலைக்காதுன்ற மாதிரியே இருக்கு. அதனால ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது தான் கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பாக்குற பொண்ணா அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஜோசியரே, குழப்பாதீங்க ஜோசியரே. அது எப்படி ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியும்? அப்படியே இருந்தாலும் எந்த பொண்ணு இதுக்கெல்லாம் ஒத்துப்பா? முதல்ல எங்க பையன் ஒத்துக்க மாட்டான் ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு. ஊர் உலகத்துல உங்க பையன் ஜாதகம் மட்டும் இந்த மாதிரி இல்ல, பல பொண்ணுங்க ஜாதகமும் இந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஜாதகக்காரங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கிற பையன் ஜாதகம் இருக்கு அப்படின்னா தோஷம் கழிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சில சடங்கு சம்பிரதாயத்தை பண்ணிட்டு அந்த கல்யாணத்தை கணக்கில் எடுத்துக்காம அதுக்கு அடுத்த கல்யாணத்தை பண்ணுவாங்க. ஏன் ஜோசியரே, ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டும்போது அவன் பார்த்து எடுத்து கட்டுறான். அப்படி இருக்கும்போது அந்த புள்ளைய விட்டுட்டு அடுத்து ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுனா எங்க பையன் சுத்தமா ஒத்துக்க மாட்டான். அதுவும் கல்யாண வாழ்க்கைக்கே அவன் வேணாங்கிறான்.
நாங்களா வற்புறுத்தி தான் இப்போ அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க போறோம். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சடங்குலாம் பண்றதுக்கு அவன் எப்படி ஒத்துப்பான் ஜோசியரே? ஏமா இப்படி ஒரு பரிகாரம் சொல்லும்போது இதுக்கான வழி நானே சொல்ல மாட்டேனா? எனக்கு தெரியாதா? எங்க கல்யாணம் பண்ணணும், எந்த கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணணும், யார் கூட பண்ணணும், எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க இந்த சடங்குக்கு ஒத்துக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்க. உங்க பையனும் அந்த புள்ளைய பார்க்க மாட்டாரு, அந்த பொண்ணும் உங்க பையனை பார்க்காது. ஆனா சடங்கு நல்லபடியா முடிச்சு உங்க பையனுக்கு உள்ள தோஷத்தை நிவர்த்தி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனா உங்க பையன் எந்த காரணம் கொண்டு அந்த பொண்ணை பார்க்க மாட்டாரு, அந்த பொண்ணும் எந்த காரணம் கொண்டு உங்க பையனை பார்க்காது. அதே மாதிரி சம்பந்தப்பட்ட குடும்பத்தையும் நீங்க பார்க்க மாட்டீங்க, பொண்ணு வீட்டுக்காரங்களும் உங்களை பார்க்க மாட்டாங்க. நான் சொல்ற இடத்துக்கு வந்து நீங்க வெயிட் பண்ணா போதும். ஒரு மணி நேரம் இந்த தோஷம் பரிகாரம் இது எல்லாத்தையும் முடிச்சு நான் உங்க பையனை கையோட கூட்டு வந்து விட்டுருவேன். ஆனா இதுக்கெல்லாம் சம்மதிச்சு உங்க பையன் வரணும், நான் சொல்றபடி கேட்கணும். அப்படி கேட்டா இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிடுவேன். இல்ல நான் சொல்றதுல நம்பிக்கை இல்ல அப்படின்னு நீங்க ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிவு பண்ணாலும் அந்த கல்யாண வாழ்க்கையை தம்பி வாழவும் மாட்டாரு, நிலைச்சும் நிக்காது. இதுதான் இந்த ஜோசியக்காரோட தலையெழுத்து. ஜோசியரே, இப்படி ஒரு வித்தியாசமான பரிகாரத்தை நாங்க கேள்விப்பட்டதும் கிடையாது. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா பயமாவும் இருக்கு. ஏன்னா நான் பிசினஸ்ல லாஸ் ஆகி கஷ்டப்பட்டப்பவும் நீங்க சொன்னீங்க, இந்த மாதிரி நீ கஷ்டப்பட போற, பெருசா ஒரு ஆபத்து ஒண்ண வந்து புரட்டி போட போகுது அப்படின்னு சொன்னீங்க. இது வரைக்கும் எங்க அப்பாவும் சரி உங்ககிட்ட தான் ஜோசியம் பார்த்தாரு, நானும் சரி உங்ககிட்ட தான் ஜோசியம் பார்க்கறேன். நீங்க சொல்ற வார்த்தையில நம்பிக்கை இருக்குன்னு நான் நம்புறேன். ஆனா இப்ப நீங்க சொல்ற விஷயம் என் பையன் செய்ய மாட்டான் ஜோசியரே. செய்யலனா அவருக்கு கல்யாண வாழ்க்கை நிலைச்சு நிக்காது. அதை தான் நான் சொல்ல முடியும். உங்கள்கிட்ட உடச்சு பேசிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். இது ஒரு சடங்கு தான், நீங்க கல்யாணமா பார்க்காதீங்க. இது ஒரு சடங்கு. அந்த சடங்கை நிவர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க பையனுக்கு ஊரறிய உலகறிய ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணுங்க. நீ சுத்தமா ஒத்துக்க மாட்டான் நீ இந்த பரிகாரத்துக்குலாம். அவன் நம்ம தான் ஒத்துக்க வைக்கணும். ஜோசியர் தான் இப்படி சொல்றாரு, கல்யாண வாழ்க்கை நிலைச்சு நிக்காதுன்னு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன துர்கா பண்ண முடியும்? அவர் தான் சொல்றாரு, நம்ம ஜாதகக்காரங்க மாதிரி இந்த மாதிரி பொண்ணுங்க ஜாதகமும் இருக்கு, அவங்களும் இந்த மாதிரி தோசம் கடிக்கிறதுக்காக இருக்காங்க, அதுல ஒரு பொண்ணு கழுத்துல தான் தாலி கட்ட சொல்ல போறோம் அப்படின்னு நம்ம ரோஹித்துக்கிட்ட பேசி பாப்போமா துர்கா? ஜோசியரே, ஆனா எந்த காரணம் கொண்டும் இது பெருசா பிரச்சனையில முடியாதுல்ல. கல்யாணம் பண்ண போற பொண்ணு வீட்டுல எதுவும் சண்டைக்குன்னு வந்து நிக்க மாட்டாங்களே, பிரச்சனையா வந்து நிக்காதே. இது தோஷம் தானே, தோஷம் கழிக்கிறதுக்காக பண்றது தானே. இதுல பிரச்சனை வராம இருக்குமா ஜோசியரே? மா இப்பவும் சொல்றேன், பொண்ணு பையன் யாருன்னு எங்களுக்கு தான் தெரியுமே தவிர சம்பந்தப்பட்ட உங்க குடும்பத்துக்கும் தெரியாது, அந்த குடும்பத்துக்கும் தெரியாது, கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கும் தெரியாது. நான் சொல்றேன், அதை உங்க பையன் செஞ்சா போதும். நீங்க கோயிலுக்கு நான் சொல்ற தேதியில கூட்டிட்டு வாங்க. அதுவும் இந்த பையனுக்கு 28 வயசு முடிஞ்சு 29வது வயசு பிறக்க போகுது. அதனால அந்த வயசு பிறக்கிறதுக்குள்ள ஒரு கல்யாணம் பண்ணி அது தடங்கலாம் முடிஞ்சிடணும். அதாவது நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணி நீங்க முடிச்சிடணும். அதுக்கப்புறம் 29வது வயசுல நீங்க பண்ண போற கல்யாணம் தம்பிக்கு நிலைச்சி சௌகரியமா அவர் வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் பெற்று நல்லபடியா வாழ்வாருன்னு ஜோசிய நான் சொல்றேன். நீங்க கேளுங்க. நீங்க சொல்றது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு புரியல. நாங்க பேசி பாக்குறோம். ஆனா அவன் ஒத்துக்கல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஜோசியரே. நான் இப்பவும் சொல்றேன், உங்க பையனை சம்மதிக்க வைக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. ஆனா இந்த பையன் ஜாதகப்படி கல்யாணம் நிலைக்காது, தடங்களா தான் நிற்கும். 2வது கல்யாணம் தான் நிலைக்கும். அதனால இதுக்கப்புறம் முடிவு உங்க கையில. நான் சொல்லிட்டேன். நான் சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நான் உங்களுக்கு விவரிக்க தேவையில்ல, அபசகுணமாவும் சொல்ல தேவையில்ல. இல்ல இதையும் மீறி நீங்க கல்யாணம் தான் பண்ணணும்னா பண்ணி பாருங்க, ஒன்னும் நான் சொல்லல. அறிவே கிடையாது உங்களுக்குலாம். அவன் ஒரு லூசு பையன் சொல்றானா நீங்க கேட்டுட்டு வந்து நிப்பீங்களா? அப்புறம் நான் என்ன பேசுவேனே தெரியாது. அந்த ஆள் மட்டும் இப்ப என் கையில கிடைச்சா நான் உண்மையா பொழந்துருவேன். இப்ப தம்பி, கோவப்படுறதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. அவர் தான் நம்ம குடும்ப ஜோசியர். அவர் சொல்றதான் கேட்டு இது வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் சொல்றது எல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது உனக்கு பண்ணி வைக்கிற கல்யாணம் நிலைக்காதுன்னு அவர் சொல்றத நாங்க எப்படிப்பா நம்பாம இருக்க முடியும்? இதெல்லாம் சரிதான். விளையாட்டாயிடுச்சா உங்களுக்கு? தாலினா விளையாட்டாயிடுச்சா? கட்டுறது என்னால அப்படி கட்ட முடியாது எந்த பொண்ணு கழுத்துலயும். கட்ட சொல்றாருன்னா உன்ன மாதிரியே தோஷம் கழிக்கிறதுக்காக உன்ன மாதிரி ஜாதகம் இருக்கிற பொண்ணு கழுத்துல தானே கட்ட சொல்றாரு. இதுதான் சடங்குன்னு சொல்றாரு. அவங்களும் சம்மந்தப்படல, நம்மளும் சம்மந்தப்படல. நீ தாலி கட்டிட்டு எழுந்து வந்துடலான்னு. கல்யாணமே வேணான்னு இருக்கேன். எனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்காதீங்க தேவையில்லாம. என்னால ஒரே ஒரு தாலி உங்க இஷ்டத்துக்காக ஒரே ஒரு பொண்ணு கழுத்துல தான் கட்ட முடியுமே தவிர விளையாட்டுக்கு ஒரு வாட்டி வேணையத்துக்கு ஒரு வாட்டிலாம் கட்ட முடியாது. ஒழுங்கா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், போய் பொண்ணை பாருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத பரிகாரம் தோஷம்னு சொன்னீங்க, நான் டென்ஷன் ஆயிடுவேன். அடிச்சு சொல்றாருடா அந்த கல்யாணம் நிலைக்காதுன்னு. அவர் அபசகுணமா சொல்றாரு. அப்படி இருக்கும்போது உனக்கு ஊரறிய உலகறிய கல்யாணம் பண்ணி வச்சு உன் வாழ்க்கை நாசமா போறதா நாங்க பாக்கணுமா? அதான் என் தலையெழுத்துனா நடந்துட்டு போட்டோம். பாருங்க, வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா என்னால இப்படி ஒரு பரிகாரத்தை பண்ணவே முடியாது. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ வேணா, நீ விடுங்க. நீ அவன் வேணான்னு சொன்னா விட்டுருவோம். இங்க பாரு ரோஹித், அவரு நாளைக்கு விட்டு நாளன்னைக்கு இந்த பரிகாரத்தை பண்ணிடலான்னு சொல்லியிருக்காரு. அந்த பரிகாரத்தை பண்ணி தான் ஆகணும். அப்படி ஒரு பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க பாக்குற பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டணும். இதை பரிகாரமா நினைச்சு நீ பண்ணி தான் ஆகணும். சொல்லிட்டேன். பண்ண முடியாதுமா, என்னால பண்ண முடியாது. பண்ண முடியாதுன்னா உன் அம்மாவை நீ இதுக்கப்புறம் போனமா தான் பாப்ப. அம்மா தேவையில்லாம பேசாதீங்க சொல்லிட்டேன். இதை பரிகாரமா நினைச்சு நீ பண்ணி தான் ஆகணும் ரோஹித், இந்த அம்மாவுக்காக. இல்லனா நீ கண்டிப்பா என் போனத்தை பார்க்க வேண்டியது வரும். அண்ணி, என்ன அண்ணி அவன்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல துர்கா, அவன் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவன் வாழ்க்கை நிலைக்காதுன்னு அந்த ஆள் அவ்வளவு அடிச்சு பேசுறாரு. அப்படி இருக்கும்போது இதை பரிகாரமா நினைச்சு அவன் பண்ண மாட்டானா? அண்ணி, அவன் தான் எமோஷனலா யோசிக்கிறான்ல.
என் வழி எனக்கு தான் தெரியும். என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் நான் நினைக்க கூடாதா? அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் நான் நினைக்க கூடாதா? அவன் வாழ்க்கை நாசமா போயிடும் அவர் சொல்றாரு. அதை கேட்டு எப்படி இவன் இஷ்டப்படி கல்யாணம் பண்ண முடியும்? முடியாது துர்கா. இந்த பரிகாரத்துக்கு அவன் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நாளைக்கு அவன் கிளம்பி நம்ம கூட கோயிலுக்கு வரல, கண்டிப்பா என் பணத்தை இவன் பாப்பான். அம்மா முடியாது ரோஹித்தே, இதான் அம்மாவோட முடிவு. நீ வர அவ்வளவுதான். இல்லனா உன் அம்மாவை கொன்ன பாவத்தை சுமந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் நீ வாழ்வ. என்ன அத்தை இதெல்லாம்? தம்பி, பரிகாரம் தான் சொல்றாங்க. இதை கல்யாணமா நீ சொல்ற மாதிரி கன்சிடர் பண்ண முடியாதுடா. ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம தான் நானும் முழிச்சிட்டு இருக்கேன். நான் உங்க அம்மாவும் பிடிவாதக்காரங்கடா. சொல்லிட்டு போறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இஷ்டப்படி நான் ஆடணும் அவ்வளவுதானே. இதுக்காக தானே அவங்க மிரட்டுறாங்க. ஆடுறேன், ஏற்பாடு பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுங்க. ஆனா அது எங்க போய் முடிய போகுதுன்னு மட்டும் நீங்க பாருங்க. ராகமுண்டு தாளமுண்டு என்னை நானே தட்டிக் கொள்வேன். என் நெஞ்சில் உண்மையுண்டு வேறென்ன வேண்டும். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகலகலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு அலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும்.